இணைய நாளுக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மீண்டும் இதே கோர்டாஸ்க்கு இதே பாரு அண்ட் அரோரா விஷயம் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நடுவில் இப்போ கூட ஒரு கேஸ் ஒன்று எஃப்ஜேலாம் வழக்கறிஞர் ஆகிட்டார், எஃப்ஜே கனவினத்தெலாம். அது சம்மந்தமாக எதுவும் வரல, அது ஃபன்னாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பட் இது சென்சேஷனான ஒரு கேஸ்னால் கண்டிப்பாக கேஸ் தான். இப்போ வித்யாபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே ஒன்லேருந்து அரோராவும் கமருதீனும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஓகே, அவங்க டே ஒன்லேருந்து அந்த டீலக்ஸில் இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்றும் தப்பு இல்லை. அது ஒரு கமருதீனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, யாரையாவது தூக்கிலாம் ஒரு வெயிட் லிஃப்ட்லாம் பண்ணுவார். அது அரோராவையும் தூக்கி வச்சு பண்ண அந்த காட்சிகள்லாம் பார்த்துருக்கோம். அப்போ ஒரு மாதிரி பார்த்துருக்கீங்க அப்படின்னு இவர் எந்த ஒரு துணியில் சொன்னார் அப்படிங்கிறது தவறு. அந்த இடத்துல பார்வதி அந்த பாயிண்ட் எடுக்கிறாங்க. என்னங்க இது ஒரு கேவலப்படுத்தும் ஒரு நிகழ்வாக இருக்குது. அந்த இடத்துல கரெக்டாக அந்த பாயிண்ட்டை பிடிக்கிறாங்க. பட் இவங்க பக்கம் அந்த கேஸ் வருமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இந்த இடத்துல வார்த்தையை தவறாக விட்டு விட்டார் வித்யாபதி. அந்த வார்த்தையை கரெக்டாக பிடிக்கிறாங்க. இப்போ இவருக்காக வாதாடுற கமருதீன் இந்த பாயிண்ட்டை மேற்கொண்டு எடுத்துகிட்டு போனோம். எனக்கு தெரிஞ்சு கமருதீனுக்கு பதில் திவ்யாவை வழக்கறிஞராக இவங்க போட்டிருக்கலாம், இல்லை ஆதிரையை கூட போட்டிருக்கலாம். கொஞ்சம் நல்லா வாதாடி இருப்பாங்க. கமருதீன் எப்படி வாதாடுவாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த இடத்துல கனி ஒரு கோவப்பட்டு வித்யாபதி இந்த மாதிரி வார்த்தைகளை இங்கே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு கொச்சையாக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் பழகுறாங்க, அவங்க டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அரோரா டிக்ளேர் பண்ணலன்னு சொல்கிறாங்க. அதாவது நட்புக்கு அடுத்த கட்டம், அதுதான் இங்கே அடுத்த கட்டம் லேயராக தான் போயிட்டுருக்காங்க இல்லையா? அந்த ஒரு கட்டத்தை நோக்கி அவங்க போயிருக்காங்க. அது ஏன் அரோரா இந்த கேஸை இப்போ போட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அரோராவுக்கு கமருதீன் பார்வதி தவிர்த்து வேறு கண்டென்ட் இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்வியும் இருக்குது. ஆனால் அரோரா தான் சொல்லிட்டாங்களே, எனக்கு வேறு யார் மேலேயும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் இது ரொம்ப ஒரு சென்சேஷனான ஒரு விஷயம். இது ஒரு பெண் அவமானப்படுத்தும் ஒரு நிகழ்வாக வித்யாபதி மாற்றிடுவாரா, இல்லை ஃபன்னாகவே முடிப்பாங்களாங்கிறத ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.